Hi students, last class நம்ம வீடியோவில் Adobe பேஜ் மேக்கரோட இன்ட்ரடக்ஷன் பற்றி தெளிவாக பார்த்தோம். அந்த பேஜ் மேக்கரில் இருக்கிற காம்பனண்ட், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற டூல் பாக்ஸு, அந்த டூல் பாக்ஸில் இருக்கிற டூல்ஸ், ஸோ அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத லிட்டில் பிட் நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் ரிமைனிங் அதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ சாப்டர் 2 அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு Adobe பேஜ் மேக்கரில் பார்ட் 2. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா என்டரிங் டெக்ஸ்ட் இன் தி டாக்குமெண்ட். அதாவது ஒரு பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டில் டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா சாஃப்ட்வேர்லேயும் என்டர் பண்ணுற மாதிரி தான் த்ரூ த கீபோர்ட் மூலிமா நம்ம என்டர் பண்ண போகிறோம். பட் இதில் ஒரு சின்ன ஸ்மால் சேஞ்சஸ். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதில் நீங்கள் டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட் வந்து பேராகிராஃபாக கன்சிடர் ஆகும். ஒரு லைன் அல்லது ஒரு வார்த்தை, ஸோ அல்லது மல்டிபிள் லைன்ஸ், இது எல்லாமே பேராகிராஃபாக கன்சிடர் ஆகும். இதை நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இந்த பேஜ் மேக்கரில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற டெக்ஸ்ட் வந்து பேராகிராஃபாக ஆட் ஆகாது. ஸோ அதை வந்து இங்கே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட் பிளாக். ஸோ அது என்ன சார் டெக்ஸ்ட் பிளாக்? அப்போ மற்ற டாக்குமெண்டேஷன் சாஃப்ட்வேரில் நம்ம பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பேராகிராஃப் வேர்டில் நம்ம டைப் பண்ண பேராகிராஃபை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. அதாவது மூவ் அப்படின்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கட் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்க தான் முடியும். ஆனால் இங்கே டெக்ஸ்ட்டு பிளாக்கில் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை நம்ம ஒரு பேஜில் எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போய் தேவைப்படுற இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அதுதான் டெக்ஸ்ட் பிளாக்குக்கும் நார்மல் டெக்ஸ்ட்டு பேராகிராஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படிங்கிறப்ப டெமோ வீடியோ நம்ம அனுப்பும் போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போதைக்கு நான் ஒரு சாம்பிள் பிக்சர் மட்டும் வச்சுருக்கேன். இதில் நான் என்னென்னு காமிக்கிறேன். சரி, ஓகே. என்டரிங் டெக்ஸ்ட் இன் தி டாக்குமெண்ட். அதாவது டெக்ஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் கேன் பி டைப் இன் எ டெக்ஸ்ட் பிளாக். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறது தான் என்டரிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இன்சர்ஷன் பாயிண்டர் அடுத்தது. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எ ஃப்ளாஷிங் வெர்டிக்கல் பார் இஸ் கால்டு இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணும்போது, ஸோ அந்த டைப் பண்ணுற இடத்துல ஒரு வெர்டிக்கல் பார் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டு அந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்சர்ஷன் பாயிண்டர் அட் த சேம் டைம் மூவிங் டுவார்ட்ஸ் த ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு அது மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் அந்த இன்சர்ஷன் பாயிண்டர் அந்த லைனோட எட்ஜுக்கு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சர்ஷன் பாயிண்டர் ரேப் டு த நெக்ஸ்ட் லைன். இதையும் நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு பேர் ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ரேப்பிங் த டெக்ஸ்ட். அதாவது ஒரு லைனோட எண்டுக்கு வந்து இன்சர்ஷன் பாயிண்டர் ரீச் ஆயிடுச்சுன்னா அடுத்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துடும். ஸோ இதுக்கு பேர் ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி சார், இப்போ ஒரு லைன் டைப் பண்ணிகிட்ருக்கேன், அந்த லைன் முடியவே இல்லை, ஆனால் நான் அடுத்த லைனுக்கு போகணும். ஸோ அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து ஹார்ட் ரிட்டன் அப்படின்னு நம்ம வேர்டு டாக்குமெண்ட் சாஃப்ட்வேர் படிக்கும்போது படிச்சுப்போம். லாஸ்ட் இயர் 11th சிலபஸில் ஹார்ட் ரிட்டன், சாஃப்ட் ரிட்டன் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த ரேப் டெக்ஸ்ட்டை தான் நம்ம சாஃப்ட் ரிட்டன் அப்படின்னு படித்தோம். இந்த என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறத தான் ஹார்ட் ரிட்டன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் இந்த ஏரியா இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் டெக்ஸ்ட் பிளாக். அதில் ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம்?
யூஸிங் த டெக்ஸ்ட் டூல், அதாவது டூல் பாக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் ஐகான், அந்த டீன் போட்டுக்கு பாருங்கள், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட பேஜ் மேக்கர் அந்த ஒர்க் ஸ்பேஸில் கொண்டு வந்து ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ அதுக்குள்ளே உங்களோட இன்சர்ஷன் பாயிண்டர் இருக்கும். இப்போ நீங்கள் கீபோர்டில் ஆஸ் யூஷுவல் எப்போவும் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ண வேண்டியதான். இங்கே அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டர் ஈஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து சாம்பிளாக காமிக்கிறாங்க. நம்ம டெக்ஸ்ட் பிளாக்குங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பிளாக் நம்ம என்ன பண்ணலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் இந்த பேஜில் ஈஸியாக ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அது மவுஸை யூஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸுங்கிற டெக்ஸ்ட் பிளாக் மேலே வச்சுட்டு மவுஸை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் மூவ் பண்ணிங்க, ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது மூவ் ஆகும். ஸோ எப்படிங்கிறத நெக்ஸ்ட் டெமோ வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? டெக்ஸ்ட் பிளாக்ங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம வேர்டு டாக்குமெண்ட் சாஃப்ட்வேரில் நம்ம க்ரியேட் பண்ணுற பேராகிராஃப் தான். பட் இங்கே அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நேம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணும்போது இன்சர்ஷன் பாயிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃப்ளாஷிங் வெர்டிக்கல் பார். தென் ஒரு லைன் எட்ஜுக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சர்ஷன் பாயிண்டர் நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கு பேர் ரேப் டெக்ஸ்ட்டு. இல்லை ஒரு லைன் முடியாமையே அடுத்த லைனுக்கு நம்ம இன்சர்ஷன் பாயிண்டரை மூவ் பண்ணணும் அப்படின்னா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி போகணும். அதுக்கு பேர் ஹார்ட் ரிட்டன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு டாபிக். இப்போ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா எடிட்டிங் டெக்ஸ்ட் இன் தி டாக்குமெண்ட். எடிட்டிங் அப்படின்னாவே நமக்கு தெரியும், மேக்கிங் சேஞ்சஸ் டு தி டெக்ஸ்ட். நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டில் ஏதாவது சம் சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னென்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம் சார் அப்படின்னா, ஒரு நியூ டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுவோம். இன்கேஸ் நான் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட் பிளாக்கில். ஸோ அந்த டெக்ஸ்ட் பிளாக்கில் மேலும் ஒரு வேர்டையோ அல்லது ஒரு லைனையோ நான் எக்ஸ்ட்ராவாக இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் இன்சர்ட்டிங் டெக்ஸ்ட். இல்லை அந்த டெக்ஸ்ட் பிளாக்கில் நான் டைப் பண்ணதில் ஒரு லைனை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் டெலிட்டிங் டெக்ஸ்ட். ஸோ அடுத்தது கரெக்டிங் எரர்ஸ். இன்கேஸ் நான் டைப் பண்ண டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஸ்பெல் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதை போய் நம்ம அழிச்சிட்டு திரும்ப கரெக்டாக எழுதுவோம் இல்லையா, அதுக்கு பேர் கரெக்டிங் எரர்ஸ். அடுத்தது மூவிங் அண்டு காப்பியிங் டெக்ஸ்ட். ஸோ இப்போ ஒரு சேம் டெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேஸில் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா திரும்ப நம்ம டைப் பண்ண தேவையில்லை. ஸோ அதை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லது நாம் டைப் பண்ண டெக்ஸ்ட் ஒரு இடத்துல இல்லை, அது வந்து வேறு இடத்துல வர வேண்டிய டெக்ஸ்ட் அப்படின்னா அதை கட் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை திரும்ப நம்ம டைப் பண்ண தேவையில்லை. தான் மூவிங் அண்ட் காப்பிங் உண்டான அட்வான்டேஜஸ் பற்றி நம்ம முன்னாடி படித்தோம். எல்லாமே லாஸ்ட்டு 11th இயரில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் சாஃப்ட்வேரில் படித்த சேம் கான்செப்ட் தான். ஸோ இங்கே ரிப்பீட் ஆகி வருது. சரியா? அதனால் நான் அப்படியே அங்கே பண்ணதை ரிமைண்ட் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஓகேவா? இப்போ இன்சர்ட்டிங்னா நியூ டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுறது. டெலிட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்டில் ஏதாவது ரிமூவ் பண்ணுறது. கரெக்டிங் எரர்ஸ் அப்படின்னா டைப் பண்ண டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது ஸ்பெல் மிஸ்டேக் அந்த மாதிரி இருக்கிற மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறது. அல்லது ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு இடத்துலேருந்து கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, அல்லது காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. ஸோ இதெல்லாம் தான் மொத்தமாக என்னென்னு சொல்லுவோம், நம்ம எடிட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செலக்டிங் டெக்ஸ்ட். இந்த செலக்டிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை ஃபார்மேட்டிங் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணி தான் ஃபார்மேட்டிங்கே பண்ணணும். இதையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணாமல் எந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு டெக்ஸ்ட்டு கலர் மாற்றுறோம், இல்லை அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றுறோம், அல்லது ஒரு டெக்ஸ்ட்டை கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம், அல்லது ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ணாலும் ஸோ அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிட்டு தான் ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸை நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் செலக்டிங் டெக்ஸ்ட். இதை நம்ம வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஒரு டெக்ஸ்ட்டை ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான டீட்டெயில் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இப்போ ஆஸ் யூஷுவல் தான், ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு 2 மெத்தடு. ஒன்று யூஸிங் மவுஸு, இன்னொன்று யூஸிங் கீபோர்ட்.
ஃபஸ்ட்டு மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம்? ஒரு எந்த டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த டெக்ஸ்ட்டோட பிகினிங்க்கு கொண்டு போய் மவுஸ் பாயிண்டரை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்சர்ஷன் பாயிண்டர் அந்த பிளேஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் மவுஸை நம்ம லெஃப்ட் சைடு மவுஸ் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டே ட்ராக் பண்ணி எவ்வளோ டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அது செலக்ட் ஆகிட்டே வரும். ஸோ எந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறது முடியுதோ அந்த இடத்துல ஜஸ்ட் மவுஸ் பட்டன் நம்ம லீவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆகிடும். இது மவுஸை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது. இன்னொரு மவுஸை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுற சில ஷார்ட்கட்ஸ் மெத்தடும் இருக்குது. என்ன? இப்போ ஒரு வேர்டை செலக்ட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் வேர்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா சிம்பிள், அந்த வேர்ட் மேலே நம்மளோட மவுஸ் பாயிண்டரை கொண்டு போய் வச்சுட்டு ஜஸ்ட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டனை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்டு செலக்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேராகிராஃபில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு ட்ரிபிள் கிளிக் 3 டைம், அது ஸ்பீடாக ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இது சில ஷார்ட்கட் மெத்தட் யூஸிங் மவுஸ் ஃபார் செலக்டிங் த டெக்ஸ்ட். ஸோ அடுத்தது யூஸிங் கீபோர்ட். இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மவுஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப இதாக ப்ராக்டிக்கலாக இருக்காது. சிலர் மவுஸை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை வந்து கரெக்டான டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து எக்ஸஸாக செலக்ட் பண்ணிடுவோம், சில டைம் விட்டுருவோம், சில டைம் ஃபுல்லாக டெக்ஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே மவுஸ் பட்டனை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி ராங்காக செலக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறவங்க நம்ம கீபோர்டை யூஸ் பண்ணி ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீபோர்டை யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கீபோர்டை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறது ஷிஃப்ட் கீ. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டோட இன்சர்ஷன் பாயிண்டரை எந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு பிகினிங்கில் கொண்டுட்டு போய் வச்சுட்டு கீபோர்டில் இருக்கிற ஷிஃப்ட் பட்டனை ஹோல்ட் டவுன் பண்ணிக்கணும், நம்ம அழுத்தி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஏரோ கீஸ், நம்ம அப் டவுன் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ கீஸ் இருக்கும். அந்த ஏரோ கீஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அக்யூரேட்டாக ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி கீபோர்டில் நம்ம டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு என்டையர் டாக்குமெண்ட்டையே ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம கண்ட்ரோல் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு ஏ அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்டையர் டெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே என்டையர் டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். இது வந்து செலக்டிங் இந்த டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை ஏதாவது ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்ட்டை எப்படிலாம் செலக்ட் பண்ணலாம், மவுஸ் யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறது, கீபோர்டு யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத இதில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெலிட்டிங் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ஏன் டெலிட் பண்ணுவோம்? அது அன்வான்ட் டெக்ஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம டைப் பண்ணும்போது எக்ஸஸாக பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம தேவையில்லாத டெக்ஸ்ட் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேர் டெலிட்டிங் டெக்ஸ்ட். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம 2 கீஸ் இருக்குது. ஒன்று டெலிட் கீ, இன்னொன்று பேக் ஸ்பேஸ் கீ. இந்த டெலிட் கீ யூஸ் பண்ணி நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இன்சர்ஷன் பாயிண்டர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ரைட் சைடில் இருக்கிற ஒரு கேரக்டரை டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம டெலிட் கீயை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கணும். டெலிட் கீ delete the character to the right of the insertion point. அடுத்தது backspace key. backspace key வந்து பார்த்திங்கன்னா delete the character to the left of the insertion point. அதாவது நம்ம இன்சர்ஷன் பாயிண்டர் இருக்கிற இடத்துல இருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற கேரக்டர்ஸை டெலீட் பண்ணுறதுக்கு பேக்ஸ்பேஸ் கீ, ரைட் சைடில் இருக்கிற கேரக்டரை டெலீட் பண்ணுறதுக்கு டெலிட் கீ. ஸோ இதை டெலிட் கீ அண்ட் பேக்ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணி நம்ம தேவையான டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது, இல்லை சார் ஒவ்வொரு கேரக்டராக நான் டெலிட் பண்ணலை, இந்த டெக்ஸ்ட் பிளாக்கே எனக்கு வேண்டாம். ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா டு டெலிட் ஏ பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட், அதாவது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கே நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நம்ம பாயிண்டர் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மெனு பாரில் எடிட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவில் போய் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பிளாக் வந்து ரிமூவ் ஆகிடும், ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். ஸோ இது
deleting text. Next, undo comment. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். undo comment அப்படிங்கிறது reverse the action of the last comment. அதாவது இப்போ நம்ம ஒரு பேஜ் மேக்கரில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு ஆக்ஷனை நம்ம கேரி அவுட் பண்ணணும், அந்த ஆக்ஷன் வந்து சரியாக வரல, ஸோ அது வந்து நல்லா இல்லை. ஸோ அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பொசிஷன், ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு நான் வரணும் அப்படின்னா ஸோ கீபோர்டில் எடிட் மெனுவில் போய்ட்டு undo அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அல்லது கீபோர்டில் Ctrl+Z, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். Ctrl+Z கொடுத்தாவோ அல்லது எடிட்டில் போய் undo கொடுத்தாவோ நம்ம லாஸ்ட்டாக என்ன சேஞ்சஸ் பண்ணமோ அந்த சேஞ்சஸ் விட்டுட்டு திரும்ப ப்ரீவியஸ் ஸ்டேஜில் நம்ம என்ன இருந்தோமோ அந்த ஸ்டேஜுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்துடும். ஸோ அதான் ரிவர்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த லாஸ்ட் கமெண்ட். ரிவர்ஸ் பொசிஷனில் மூவ் ஆகும். ஸோ இது பற்றி நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். இந்த undo கமெண்ட் எது வரைக்கும் ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டில் பண்ண சேஞ்சஸை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த undo கமெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ ஒன்ஸ் ஏதாவது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேவ் பட்டன் அழுத்திட்டீங்க, அதுக்கப்புறம் இல்லை நான் ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லி Ctrl+Z அழுத்துனீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த undo ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு காப்பியிங் அண்ட் மூவிங் டெக்ஸ்ட். இதுவும் ஒரு மேஜர் பார்ட். ஒரு டாக்குமெண்டேஷன் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுவோம். சில டைம் அந்த இடத்துல இருக்கிற டெக்ஸ்ட்டை வேறு இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணுவோம். இதை தான் நம்ம காப்பியிங் அண்ட் மூவிங் அப்படின்னு சொல்லுவோம். காப்பியிங் அண்ட் மூவிங் பண்ணுறதுக்கு மெனு ஆப்ஷன்ஸும் இருக்குது, கீபோர்ட் ஷார்ட்கட்டும் இருக்குது. ஸோ அதான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். காப்பி அண்ட் பேஸ்ட் கமெண்ட், ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும், ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு அந்த பிளேஸில் இருக்கும், தென் அந்த காப்பீடு டெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேஸில் வரும். அதாவது எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் வந்து appear in the same place, the copied text will be displayed in the new place அப்படின்னு பார்த்துருக்கோம். ரெண்டு இடத்துலையும் அந்த டெக்ஸ்ட் இருக்கும். இல்லை மூவிங் டெக்ஸ்ட் அப்படின்னா, அதாவது கட் அண்ட் பேஸ்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா the existing command disappear in the original place. அதாவது நம்ம எந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி கட் பண்ணுமோ அந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸப்பியர் ஆகிடும், அது மறைஞ்சிரும். திரும்ப எந்த இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் அது இருக்கும். ஸோ இது மூவிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் காப்பிங்க்கும் மூவிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரி, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம காப்பிங் மூவிங் பண்ணோம் அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எந்த டெக்ஸ்ட் போர்ஷனை அல்லது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணி கொண்டு போகிற அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போகிறியோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மெனு பாரில் எடிட்னு மெனு இருக்கும். ஸோ அந்த மெனுவில் போய்ட்டு காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும், அல்லது கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு சி அப்படிங்கிற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா இப்போ அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் உன்னோட இன்சர்ஷன் பாயிண்டரை, முக்கியமான பிளேஸ் தான், இன்சர்ஷன் பாயிண்டரை அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கணும். இதை பண்ணலைன்னா, நீங்கள் இதை பண்ணாமையே பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப அதே பிளேஸில் தான் டெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆகும். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்டு, டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணதுக்கப்புறம் இன்சர்ஷன் பாயிண்டரை உங்களோட ரெக்கையோட பொசிஷனுக்கு மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணதுக்கப்புறம் எடிட் மெனுவில் போய்ட்டு பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் அல்லது கீபோர்டில் கண்ட்ரோல் கீ அழுத்தி பிடிச்சிட்டு வி அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த நியூ பிளேஸில் காப்பி ஆகிரும். இந்த சேம் ப்ரொசீஜர் தான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கும். எந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறியோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எடிட் மெனுவில் போய்ட்டு கட் அப்படிங்கிற ஆப்ஷன் அல்லது கீபோர்டில் Ctrl+X அப்படிங்கிற கீ ப்ரெஸ் பண்ணணும். இப்போ அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் அந்த இடத்துல டிஸப்பியர் ஆகிடும். அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்சர்ஷன் பாயிண்டரை நியூ பிளேஸ்க்கு மூவ் பண்ணி கொண்டு வச்சுட்டு எடிட் மெனுவில் போய் பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க, அல்லது கீபோர்டில் Ctrl+V யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நியூ பிளேஸில் பேஸ்ட் ஆகிடும். இது காப்பியிங் அண்ட் மூவிங் த டெக்ஸ்ட். ஓகே, இதோட இன்றைக்கி செஷன் வந்து முடியுது. ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்.
என்டரிங் டெக்ஸ்ட் இன் தி டாக்குமெண்ட், அதாவது ஒரு டெக்ஸ்ட் பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரில் ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம என்ட்ரு பண்ணுறது. சில சொன்னேன், மற்ற சாஃப்ட்வேர்ஸில் டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணும்போது அது பேராகிராஃபாக என்ட்ரு ஆகும். பட் பேஜ் மேக்கரில் அது டெக்ஸ்ட் பிளாக் அப்படிங்கிற பேரில் என்ட்ரு ஆகும். டெக்ஸ்ட் பிளாக்குக்கும் பேராகிராஃப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், பேராகிராஃபை கட் பண்ணி அல்லது காப்பி பண்ணி தான் இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியும். பட் டெக்ஸ்ட் பிளாக்கை நம்ம அப்படி தேவையில்லை, ஜஸ்ட்டு மவுஸ் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணியே தேவையான பொசிஷன் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது இன்சர்ஷன் பாயிண்டர், வெர்டிக்கல் ஃப்ளாஷிங் பார் வந்து இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது ரேப்பிங் டெக்ஸ்ட் பற்றி பார்த்தோம். ஒரு லைன் முடிஞ்ச உடனே அடுத்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரதை ரேப்பிங் டெக்ஸ்ட்டு. இல்லை ஒரு லைன் முடியாததுக்கு முன்னாடியே நான் நெக்ஸ்ட் லைன் போகணுன்னா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். இதுக்கு பேர் ஹார்ட் ரிட்டன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து எடிட்டிங் டெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட். எடிட்டிங்னா இன்சர்ஷன், டெலிஷன், கரெக்டிங் எரர்ஸ் அண்ட் மூவிங் ஆர் காப்பிங் த டெக்ஸ்ட், இதெல்லாம் நம்ம எடிட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது செலக்டிங் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறத மவுஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, கீபோர்டு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது டெலிட்டிங் டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு பேக்ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், டெலிட் கீ யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்தது அன்டூ கமெண்ட்டு. ஸோ ஒரு ஆக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி லாஸ்ட் கமெண்ட்டுக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறத அன்டூ கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது காப்பியிங் அண்ட் மூவிங் டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அல்லது கட் பண்ணி எப்படி இன்னொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இதெல்லாம் இந்த செஷனில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.